அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலம் சரியில்லை என்றால் என்ன செய்வார்? அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து, லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். நோயின் போது அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையுடன் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, மனிதர்களின் இறைவனே, இந்த வேதனையை நீக்கிவிடு என்ற துஆவை அதிகமாக ஓதுவார்கள். இரண்டாம் குர்ஆன் ஓதி ருக்யா செய்தார்கள். சூரா ஃபாதிஹா, இக்லாஸ், ஃப்லக், நாஸ் போன்ற சூறாக்களை ஓதி தம்மீது ஊதுவார்கள். கடைசி காலங்களில் ஆயிஷா ரலி அவர்கள் நபியார் மீது இந்த சூறாக்களை ஓதி ஊதியதாக ஹதீஸ் கூறுகிறது. மூன்றாவது மருந்து எடுத்துக்கொள்ள அனுமதித்தார்கள். ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்தையும் வைத்திருக்கிறான் என்று கூறி ஹலால் முறையிலான மருந்துகளை பயன்படுத்த அனுமதித்தார்கள். நான்காம் பொறுமையுடன் சகித்தார்கள். சபர், நோயை அல்லாஹ்வின் சோதனை என ஏற்று புலம்பல் இல்லாமல் பொறுமையுடன் தாங்கினார்கள். நோயின் காரணமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும் உம்மத்துக்கு போதித்தார்கள். ஐந்தாவது தொழுகையை விட்டுவிடவில்லை. நின்று தோழ முடியாவிட்டால் உட்கார்ந்து, அதுவும் முடியாவிட்டால் படுத்தபடி தொழுதார்கள். நோயிலும் அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை விடவில்லை. 6. சுத்தம் மற்றும் ஒழுக்கத்தை காத்தார்கள். நோயின் போதும் சுத்தம், ஒழுக்கம், நல்ல வார்த்தை ஆகியவற்றை கடைபிடித்தார்கள். சுருக்கமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயின் போது துஆ, குர்ஆன், ருக்யா, மருந்து, பொறுமை, தொழுகை, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை என்ற அனைத்தையும் சமநிலையுடன் பின்பற்றினார்கள்.